சார் நாம பேசிட்டு இருக்கல நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மைண்ட் தெரப்பி அப்படின்னு விஷயத்தை சொன்னீங்க. இந்த டான்சிங் சம்மந்தமான ஒரு தெரப்பி சம்மந்தமாக புதுசாக இருந்துச்சு. நான் சில வெளிநாடுகளில் பார்த்துருங்க, யூடியூப்ஸில் பார்த்துருங்க. இலங்கையில் கூட சில பிரதேசங்களில் குறிப்பாக சிங்கள மொழி பேசுகிறவங்க சிலது கொஞ்சம் உங்களுக்கு அது ஒரு குரூப் ரெடி பண்ணுறதுனால நம்ம வாழ்முறையில் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. இப்போ அதில் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பின்னு நம்ம பண்ணுறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண மக்களுக்கு யோகா கொடுத்து தியானம் கொடுத்து செட் பண்ணலாம். இப்போ வந்த உடனே இப்போ நாங்கள் என்னுடைய ஃபேமிலி ட்ரஸ்ட் வச்சுருக்கிறேன், கஜானந்தா ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறேன். அதில் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதில் வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பின்னு ஒன்று பண்ணுறோம். அது என்னுடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா, டான்சிங். இப்போ நம்ம பாடியில் இருக்க ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சில பேர்த்துக்கு வந்து பயங்கரம் மென்டலாக ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறவங்களுக்கு இப்போ சாதாரணமாக இப்போ இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் மிக கொடுமையான பழக்கங்கள் இந்த போதை மருந்துகள் வந்து சின்ன குழந்தைகள் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்குது. ரொம்ப மோசமான விஷயங்கள். அது காரணம் சோசியல் மீடியாவோட பார்த்து நிறைவேறாத ஆசையின் காரணமாக அவங்களுக்கு கோபம் அதிகமாகிடுது. கோபம் அதிகம் வெறி ஆயிடுது பயங்கரமாக. செல்ஃபோனை பிடிக்கனாலும் பேரண்ட்ஸ் அடிக்கிற அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்குலாம் கூட போயிடுறாங்க அப்படின்னு பேப்பர்லாம் நியூஸ் வருது. இப்போ இந்த மாதிரி கொடுமையாக இருக்கிற குழந்தைகள் ரொம்ப மைண்டு வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆனவங்களுக்கு சாதாரண யோகா தியானம்லாம் பத்தாது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பின்னு ஒன்று கொடுக்குறோம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நாங்கள் குழந்தைகளுக்கு நிறைய இப்போ சமுதாயத்தில் நிறைய பேருக்கு 35,000 குழந்தைகளுக்கு இப்போ வரைக்கும் கொடுத்தாச்சு. ஒரு 3 லட்சம் குழந்தைகளுக்கு இது ஏப்ரலுக்குள்ளே கொடுக்கணும்னு இப்போ பிளான் போயிட்டுருக்குது. அதில் என்னென்னா சாதாரணமாக டான்ஸிங் ஆட சொல்கிறோம். டான்ஸிங்னா சாதாரணமாக ஒரு இதமாக ஆடணுங்கிறது இல்லை. எப்படி மனசு சொல்லுது அப்படி ஆடுங்க. டங்கு 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 டங்குன்னு சாதாரணமாக நம்மளுடைய குழந்தைகள் வந்து இப்போ நம்மளுடைய ஊரில் வந்து நம்ம திருவிழா டைம்லலாம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு இதமாக ஆடணுங்கிறது இல்லை. நம்ம மனசு எப்படி சொல்லுதோ அப்படி ஆடலாம். அதுதான் மைண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணும். அடுத்தது உடல் பயிற்சி அப்படிங்கிறது மனசில் இருக்கிறத அப்படியே வார்த்தைகளை கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது அரை மணி நேரம் அப்படியே வீட்டில் ரூம் சாத்திக்கிட்டு சத்தமாக சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் இடம் நிறைய கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம். இல்லை வீட்டுக்குள்ளே மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகணும் கொஞ்சம் சத்தத்தை கம்மியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. கட்ட 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 கட்டி கட்டி இது வந்து இதில் வந்து இட்ஸ் எனிதிங் நாட் அட் பிளான்டு. இட்ஸ் த செகண்ட் அந்த செகண்டில் இது வந்த விஷயம். இது இப்போ நம்ம பாடியில் இருக்க ப்ரெஷர் உடனே குறைஞ்சிடும். ரொம்ப மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னா இது உடனே வேலை செய்யும், மிராக்கிளாக வேலை செய்யுது. இது வந்து அப்போ டான்ஸிங் அதே மாதிரி தான். அப்புறம் சிரிப்பு பயிற்சி. சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு ஜோக் சொல்லி சிரிக்கிறது இல்லை, இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது லாஃபிங் தெரப்பின்னு சொல்லி. இது வந்து நாங்கள் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பின்னு இதை வச்சுருக்கிறோம். நாங்கள் இது வந்து நம்ம கஜானந்தா ட்ரஸ்ட்லேருந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். கஜானந்தா ஃபவுண்டேஷன் கஜானந்தா ட்ரஸ்ட்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து ஐடியல் ஸ்டாண்ட் ஐடியல். அது என்ன பண்ணுறோம், இப்படி மரமாட்டம் நிற்கிறது. அடுத்தது மரமாட்டா டான்ஸ் ஆடுறது. மரம் வந்து எப்படி வந்து ஒரு காற்று அடிச்சுன்னு அப்படியே இதமாக ஆடுமோ அது மாதிரி ஆடுறது. அது வந்து அதுக்கும் ஒரு முறையெல்லாம் கிடையாது. நம்ம மனம் சொல்கிற மாதிரி இதமாக ஆடுறது. இதெல்லாம் பண்ணி முடிச்சது அது செய்யணும். அதில் 4வது 5வது வந்து மரமாட்ட டான்ஸ் ஆடுறது. இந்த 5 தெரப்பி வந்து இப்போ குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த குழந்தைங்க வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக ரொம்ப ஃபிட் ஆகிட்டு இந்த செல்ஃபோன் பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. இது பண்ணிகிட்ருக்கோம். இதை அப்போ நம்ம இந்த மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பி கிட்டத்திலே கூடிய சீக்கிரம் இலங்கையிலே நீங்கள் அனுபவிக்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்ய நாங்கள் ஒரு தொலைக்காட்சியாக முன் வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் உதவி செய்யலாம். நாங்கள் ஒரு ஊடக நிறுவனமாக இருக்கிறபடியாக அந்த விஷயங்களை ஏற்பாடு பண்ணலாம். உங்களை நாங்கள் இலங்கையில் சந்திக்கிறோம் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பியில். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அடுத்து இந்த சில்ட்ரன்ஸ் இந்த ஃப்ரெண்டாக இப்போ சொல்லலாம். இப்போ இந்த இதில் வந்துங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து என்னுடைய இது வந்து உலகத்தில் 800 கோடி மக்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ சாதாரணமாக ஒரு 5 வயசு குழந்தைக்கு கேட்டால் 70% கேட்கும். 10 to 15 வயசில் வந்து ஒரு 50% கேட்கும். 30 to 50% வரைக்கும் கேட்கும். 15 வயசுக்கு மேலே அப்போ எப்படி குறையுது. நம்ம எல்லாத்துக்கும் இதுக்குள்ள டேட்டாஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஆமாம். அப்போ கருவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அபிமன்யு வந்து எப்படி இருந்தார் நம்மளுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மகாபாரத்தில். அந்த மாதிரி வந்து கருவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் 100% அந்த குழந்தை கேட்கும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கான ஃபேக்ட். இப்போ இது வந்து இப்போ நம்ம உலகத்தினுடைய பொருளாதாரம் வந்து இப்போ நம்மளுடைய ஜூஸுக்கு இதை 50 to 60% மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அதில் வந்து இப்போ அவங்க மெயினாக சொல்கிறது கருவில் இருக்கிற குழந்தைகளை வந்து
கருவில் இருக்கும்பொழுது அந்த மம்மியை வந்து கவர்மெண்ட் கேர்டேக்கர் பண்ணிக்குது. அவங்க ஃபிசிக்கலாக என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன யோகா பண்ணணும், என்ன படத்தை பார்க்கணும், என்ன சாப்பிடணுமோ கூட அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதனால தான் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்த கருவில் இருக்கும்போதே டிசைன் பண்ணுறோம். டிசைன் யுவர் பேபின்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், இல்லை யோகா கொடுக்குறோம். ஃப்ரீ டெலிவரி ஆகிற மாதிரி சுகப்பிரசவங்கிறத விட ஒரு எளிமையான பிரசவத்துக்காக பண்ணுறோம். அது நிறைய பண்ணுறோம். இது சாதாரணமாக 6 மணி நேரம் கிளாஸ் இருக்குது, 12 மணி நேரம் கிளாஸ் இருக்குது. சாதாரண 1 ஹவரில் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பிரைமரி ஹெல்த் இது வரைக்கும் 4 லட்சம் பேருக்கு கொடுத்தாச்சு. நம்ம அது உலக சமுதாய சேவா சங்க டீச்சர்ஸுக்கு மூலம் தான் கொடுத்துருக்குறோம். அதுக்கு பார்த்தா நம்ம தலைவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு நம்ம மனப்பூர்வமாக தேங்க்ஸ் சொல்லணும். இது வந்து உலக அமைதிக்கு மிக ஈஸியாக வித்துட்டுரும். அந்த பிறக்கிற குழந்தைங்க வந்து இப்போ இந்த 1 வருஷத்தில் மட்டும் எங்கிட்ட வந்து இப்போ 3 வருஷம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த 1 வருஷத்தில் மட்டும் எங்கிட்ட பயிற்சி எடுத்த குழந்தைங்க 3 குழந்தைங்க வந்து கின்னஸ் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பெஸ்ட் பில்லியன் குழந்தைங்க வந்திருக்குது. இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வேர்ல்டு புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், தமிழ்நாடு ஏசியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்த 4லையுமே வந்திருக்கு. 3 குழந்தைங்க வந்திருக்குது. இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு மன நிறைவான சமாச்சாரம். அது இந்த இது வந்து உலகம் முழுக்க கொண்டு போயிட்டு உலக அமைதி வந்து உலகத்தில் இருக்க 800 கோடி மக்கள் ஹாப்பியாக பண்ணுறதுக்கு வெரி ஈஸியாக பண்ணி போடலாம். அது பட் இந்த தாய்க்கு கொடுக்குறோம் நம்ம, அந்த தாய்க்கு வந்து அதை அந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ளே ஜீவசக்தியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சயின்டிஃபிக்காக ஃபேக்டை சொல்லி பிரபஞ்ச சக்தி உள்ளே இறங்குற மாதிரி சொல்லி அப்படியே கருப்பை உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி பிரபஞ்ச சக்தி உணர வச்சு அவங்க கருப்பைக்குள்ளே போய் பிரபஞ்ச சக்தி கருப்பைக்குள் குழந்தைக்குள் போகணும். குழந்தை ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணி பிறக்கிருக்கின்ற நீ தெய்வீக குழந்தையாக பிறக்கிருக்கின்றாய், உலகத்தையே ரசிக்க பிறந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். இதான் வந்து அந்த இதை பற்றி சொல்கிறோம். இது வந்து ஒரு கற்பதாரணிங்கிற பயிற்சி நம்ம நடத்திட்டு இருக்கோம். 2 உலகம் முழுக்க கொண்டு போயிடலாம். ரொம்ப இது மாதிரி நிறைய கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். சீதனம்னு நடத்துகிறோம், மேரேஜ் ஆகாதவங்களுக்கு சுயமரம் நடத்திட்டு இருக்கோம். நிறைய கோர்ஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். இது எல்லாமே மிக முழு மன நிறைவோடு பண்ணிகிட்ருக்கோம். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மன நிறைவோடு பண்ணிகிட்ருக்கோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் சொல்கிற இந்த இதெல்லாம் கேட்கல எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இலங்கையில் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் தொடங்குகிற போது இந்த கருத்துக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். காரணம் சொல்கிறது யாருன்னு பார்ப்பாங்க தானே. இவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்க, இத்தனை நிறுவனங்கள் நடத்துகிறீங்க, 50,000 பேர் உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் வச்சுட்டு இப்படி இந்த 100 மில்லியன் மக்களை பற்றி யோசிக்கும்போது அந்த விஷயம் உண்மையில் மக்கள் மத்தியில் இலகுவாக எடுப்படும் அப்படின்னு சொல்லி இது நாங்கள் நம்புகிறோம். இலங்கையிலும் விரைவில் இந்த விஷயங்களை சந்திக்கலாம். உங்களோட இந்த பணி மேலும் மேலும் சிறக்கணும், உலகம் முழுவதும் போய் சேரணும். அதுக்கு எங்களால் ஒரு சிறு துளியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். டாக் வித் தனா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறீர்கள். இந்த எபிசோட்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரையில் இந்த அனுபவம் எனக்கு ஒரு புதிய வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. PK ஆறுமுகம், இவர் சென்னை சில்க்ஸின் நிர்வாக இயக்குனர், அப்படி இப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும். அதே நேரம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் அப்படின்றதும் தெரியும். இவர் இயல்பாக சாதாரணமாக எல்லாரோடையும் கதைச்சி ஸ்டாஃபோடு இருக்கிற மனிதர்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நல்ல ஒரு விஷயம். நன்றி சார் அந்த விஷயத்துக்கு இப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. அடுத்து நாங்கள் ஒரு ஷார்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் போவோம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் முதல் பாவிச்ச வாகனம் என்ன? முதல்ல பாவிச்ச சைக்கிள். அது 2 வீலர் சைக்கிள். அது சைக்கிள். 2 வீலர் வந்து ஐ காட் இட். ஐ ஹேவ் சி எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வாங்கின வாகனமே சுவேகான்னு சொல்லி 1977 ஆன்வர்ட்ஸ் ஃபஸ்ட்டு வாகனமே அப்போ தான் வாங்குகிறோம். ஒரு சுவேகன் வாகனம். அது சைக்கிளே இருக்காது. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்குலாம் சைக்கிள் கிடையாது. நான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹை ஸ்கூல் போகிறது வந்து நந்தப்பாய் ஸ்கூல்னு சொல்லி அது வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். 4 கிலோமீட்டர் மேக்ஸிமம் நடந்து தான் போவோம். அப்புறம் சமயத்தில் பிரதர்ஸ்கிட்ட ஒரு சைக்கிள் தான் இருக்கும். அந்த ஒரு சைக்கிள்லேயுமே வந்து 2 பிரதர் 2 சைக்கிள் இருந்தது. அப்புறம் ஒரு சைக்கிளில் வந்து என்ன பண்ணுவோன்னா அதில் ஒரு ஹேண்ட் பாரம் உடஞ்சி போயிடுச்சு. கை பிடிக்கிறதே இருக்காது, பெல்லில் தான் பிடிச்சிட்டு ஓட்டுவார். அந்த ஹேண்ட் பாரம் மாத்திரக்கு காசு இல்லை. அது வந்து பெரிய அந்த சைக்கிளே டபுள் சுக்காட்டு வருவோம். அப்புறம் அவருக்கு பீரியட் முடிஞ்சிச்சுன்னா 2 ஒன்றா வருவோம். அந்த 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இல்லை. சமயத்தில் வந்து இதான் அந்த சைக்கிளினோட அனுபவம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். சைக்கிள் வாங்குற காசு கிடையாது, எல்லாத்தையும் சைக்கிள் வாங்கி கொடுக்குற அளவுக்குள்ள காசு கிடையாது. அதனால் அந்த வறுமையில் நம்ம இருந்ததுனால இப்போ எது பார்த்தாலும் நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியமெல்லாம் நடக்கிறது இல்லை. அது சிம்பிளாக டேக் இட் ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கிறோம். நீங்கள் வாகனத்தை போய் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு PK ஆறுமுகம் சாருக்கு என்ன அவர் போகிற வாகனத்தை பாருங்க அப்படின்னா நீங்கள் போன இந்த விஷயத்த சைக்கிள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நடந்து போயிருக்கலாம்.
பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் இந்த ஒரு அனுபவத்தில் சின்ன வயசுல எனக்கு ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியமானது. 2 பைசாவோட ஆரம்பிக்க சொல்லுவேன் நான். எங்கள் ஃபாதருக்கு வந்து மதர் சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. ஒரு நாள் வந்து ஸ்கூலில் லீவுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துரு. அப்போ இங்கே கிராண்ட் மதர் தான் கொண்டு போவாங்க. அப்புறம் அவங்க இன்றைக்கி அம்மா தான் போக முடியல, நீ போயிட்டு வந்துடு அப்படின்னாங்க. சரிம்மா போயிட்டு வரேன்னா பஸ்ஸு வந்து எத்தனை மணிக்கு வருது, 12:15 பஸ் வருது, நீ 12:15 பஸ்ஸில் போயிடு அப்படின்னாங்க. அப்புறம் பஸ்ஸு வந்து நம்ம வீட்டில் இருந்து அங்கே நம்ம கடை இருக்கிற இடத்துக்கு வந்து 16 பைசா அது. ஆனால் அன்றைக்கி பார்த்தாங்க வீட்டில் பார்த்தா 14 பைசா தான் இருந்து. 2 பைசா எல்லா டப்பாலையும் தேடி தேடி பார்த்தாங்க, எங்கேயுமே 2 பைசா கிடைக்கல. அந்த 2 பைசாவோட அருமை அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். நான் 14 பைசாவில் வந்து 2 பைசாவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி பஸ்ஸு இறங்கணும் நம்ம. அப்போ இறங்கி 2.5 கிலோமீட்டர் நடந்து தான் போனேன். அந்த 2 பைசாவோட அருமை அன்றைக்கி தெரிஞ்சுது. அது அந்த 14 பைசா தான் இருந்தது வீட்டில், வேறு பைசாவே கிடையாது. இது 1971 ஆன்வர்ட்ஸ். இது வந்து அதனால் அந்த பைசாவோட அருமை தெரியுறதுனால இப்போ நம்ம எதுவும் தேவையில்லாத செலவு எதுவுமே பண்ண மாட்டோம். பந்தாவாக வந்து செலவு பண்ணுறது, எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறது, காஸ்ட்லியான எதுவுமே காஸ்ட்லியாக பண்ண மாட்டோம். கையிலேயே எடுத்து நகையில் போட மாட்டோம். அந்த அனுபவம். ஆமாம், பெருசாக ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு ஒரு நெக்ஸசிட்டியும் இல்லை, நம்மளுக்கு விருப்பம் இல்லை பெருசாக. இல்லை சின்ன வயசில் நீங்கள் போகணும்னு நினச்ச ஊர் சார்? இப்போ நாங்கள் பைசா இல்லாமல் இருந்த நேரமோ இல்லாட்டி அந்த நேரத்தில் நாங்கள் டிவியில் பார்த்த பேப்பரில் பார்த்த ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருந்திருக்கு அந்த நேரத்தில்? எதுவும் இப்போ 25 நாட்டுக்கு மேலே போயிருக்கீங்க. இல்லை, அது நம்ம சாதாரணமாக ஊட்டி கொடைக்கானல் போகிறது பெருசாக சொல்லுவாங்க. அப்போ 77 இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து ஒரு கொடைக்கானல் போயிருக்கோம். உள்ளே இப்போ காஸ்ட்லி கம்மியான ஒரு ஹோட்டலில் தங்கி. ஆமாம், அது போயிருக்கிறோம். அது பெரிய ஆசையில வச்சு போட்ட வெளிநாடெல்லாம் போகணும் அப்படின்னு பெருசாக கிடையாது நம்மளுக்கு. பட் இது எதேச்சியாக நடந்தது. இப்போ நம்ம நீங்கள் எத்தனையோ நாடு போயாச்சு, எல்லாம் 25 நாடுகள் 30 நாடு வரைக்கும் போயிருப்போம். நீங்கள் பெருமதியாக நினைக்கிற கிஃப்ட், உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டில் பெருமதியான பரிசு அப்படின்னு சொல்லி ஏதாவது பாதுகாத்து வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு பொருளாவோ இல்லாட்டி ஒரு கொள்கையாவோ இல்லாட்டி? கொள்கையை நினைக்கிறது நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கிறத என்னுடைய கொள்கையை நினச்சிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த லாஸ்ட் 30 இயர்ஸ் ஹாப்பியாக இருக்கிறத என்னுடைய ஐ எம் வெல் பிளஸ்டுன்னு சொல்லக்கூடிய விஷயமே நான் ஹாப்பியாக. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ நேற்று வரைக்குமே ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து வெளியில் அவுட்டிங்கில் தான் இருந்தேன் நான். அப்போ நான் சொல்கிறேன், எப்போ எப்படி சேர்த்தப்பா நீங்கள் முடிப்போம் எப்போ ஹாப்பியாக இருக்கிறீங்க, ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னாங்க. தட் இஸ் மை பிளஸ்ஸிங் அப்படின்னு. இன்னையிலேருந்து நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம், அது ஃபாலோ பண்ணுறது அதுதான் வேதத்தின் மரிசினுடைய சிறப்பு. அது அப்படி குரு கிடைச்சது நான் அவர் எனக்கு கிடைச்சது தான் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன். என்ன முன்பிறவியில் செஞ்ச என்னுடைய புண்ணியத்தின் காரணமாக எனக்கு குரு கிடைச்சார் நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய கிஃப்ட். அது உங்களுக்கு மரிசி இந்த அறிமுகம் கிடைச்சி அவரோட பயணிக்க கிடைச்சது நல்ல விஷயம். ஏதாவது சொல்ல வந்தீங்களா சார்? அவர் குரு கிடைச்சது வந்து குருவை பற்றி நம்ம சொல்லலாம். அது சொல்லுங்கள், கண்டிப்பாக சார். அதில் வந்து ஃபஸ்ட்டு தடவை 93 நான் பார்க்க போகிறேன். அவர் பார்க்க போனோன்னு கும்பிட்டு போட்டார், கபடி கும்பிட்டு போட்டார். அப்புறம் உட்காருங்க அப்படின்னாரு. அப்போ நான் கீழே உட்கார போனேன். மேலே சேரில் உட்காருங்க அப்படின்னாரு. 2 தடவை சொன்னார், 3 தடவை சொன்னார். அப்புறம் பேசாமல் கீழே உட்கார விட்டுட்டார். அடுத்த வாரம் பழையபடி அதே மாதிரி பார்க்க போனேன். அப்போனா இதே மாதிரி சொன்னார், எனக்கு சேரில் உட்காருங்க அப்படின்னாரு. இல்லைங்க சாமி கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னா. அது கன்வீனியன்ட்டாக ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு. இப்போ அப்படிதான் மனசு வந்துடக்கூடாதுங்கிறேன் அப்படி சொன்னோம். அப்படி சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, நானும் கீழே உட்காந்துக்கிட்டுங்களா அப்படின்னாரு. நான் மேலே உட்காந்து நீ கீழே உட்கார்றது எனக்கு தர்ம சங்கடமாக அவர் ஃபீல் பண்ணியான்னு சொல்கிறார் அந்த வார்த்தையை. நானும் கீழே உட்காந்துட்டு இருக்கலான்னு கேட்டார். அப்போ பேசாமல் போய் சேரில் உட்காந்து. இப்படி ஒரு குருவை வாழ்க்கையில் நம்ம சந்திச்சதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நம்ம எல்லாமே குருவாக இருக்கிறவங்க உயர்வாக நினச்சிக்கிட்டு கீழே இருக்கிற சிஷியரை வந்து ரொம்ப தாழ்வாக நினைப்பாங்க. தனக்கு ஈக்குவலாக அது உட்காரில் கூட அப்படி இருந்துருக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய குரு வந்து அன்றைக்கி தான் கிடைச்சார். நம்ம அது வந்து அவருடைய சிறப்பில் ரொம்ப முக்கியமாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. அப்புறம் இன்னும் அதை பற்றி நிறைய சொல்லலாம். சொல்லுங்கள் சார். அதில் முக்கியமாக வந்து அன்றைக்கி பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஆரம்ப பயிற்சி எடுத்தோம். அப்புறம் 4 அகத்தாய்வு இருந்தது. 4 அகத்தாய்வு முடிச்சு இந்த பிரம்மஞான வகுப்புன்னு ஒன்று எடுத்தோம். அவர்கிட்ட எடுத்தது அன்னைக்கு தான் என்னுடைய லைஃப்பில் வந்து பெரிய சேஞ்ச் அன்றைக்கி தான் பார்த்தேன். நாங்கள் அந்த பிரம்மஞானம் பற்றி விரிவாகவும் கேட்டுக்கொள்ளணும். நான் அடுத்த சின்ன சின்ன கேள்விகள் போயிட்டு பிரம்மஞானம் பண்ணிக்கலாம். இல்லை, என்ன என்டர்டைன்மெண்ட் பற்றி கேட்கணும்னு யோசிச்சேன். ஏன்னா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இவர் இவ்வளோ பிஸியாக இருக்காரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, யோகா பண்ணுறாரு, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லையான்னு எதுவும் யோசிச்சிடக்கூடாது. அதனால் அதை கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் இது சார்? இது படம் பார்க்குற பழக்கம் இருக்கா? படம் பார்க்குறது எனக்கு இப்போதுக்கு வந்து ரஜினி படம் ரொம்ப பிடிக்கும். அது காரணம் வந்து அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும், எத்திக்ஸாக இருக்கும். அதனால வந்து ரஜினிகாந்த் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து ரொம்ப ஒரு நோபல்
மைண்டடாக இருக்கக்கூடிய மேட்டர்கள் ரொம்ப பிடிக்கும். ஒரு தீயவற்றை அழிந்து நல்லவை நடக்கிறது அப்படிங்கிறப்போ அது கண்ணில் வந்து நம்மளுக்கு ஒரு மனம் நெகிழ்ந்து நடக்கக்கூடிய சார். இந்த படத்தை சொல்லுவீங்க அவர் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா படமே நல்லா இருக்குங்க. இந்த அருணாச்சல படத்தில் வந்து அவர் வந்து அந்த உத்ராட்சை வந்து கரெக்டாக சொன்னீங்க. அந்த உத்ராட்சை கொட்டை வந்து அவருக்கு வந்து அந்த கல்டு உழுகும். அந்த அதுக்கு போனப்போ தான் வந்து அவங்க அந்த பேக்ரவுண்ட் வந்து அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கிறது அந்த எதிராளிக அந்த வில்லனுக்கு பேசிட்டு இருக்கிறது கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் மாற்றம் வருது. இதே மாதிரி விஷயம் எனக்கு அப்போ கரெக்டாக அந்த டைமில் எனக்கு நடந்தது. இது வந்து அப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறேன். அப்போ நான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டதில் பெரிய லாஸ், மிகப்பெரிய லாஸ் ஆகிடுச்சு. எங்கிட்ட இருக்க பிஸ்னஸ் எல்லாத்தையுமே விற்றா கூட காசு கட்ட முடியாது. பட் வந்து என்னுடைய இதுன்னு சொல்ல முடியாது. அதே நம்மளுடைய முன்னோர்களோட பிளஸ்ஸிங்னால எந்த லாஸும் இல்லாமல் வெளியில் வந்துட்டோம். இப்போ அது இறைவன் நினச்சா எது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்தது. மிராக்கிள் நடந்தது. வேர்ல்டு எக்கனாமியே மாறி நம்மளுக்கு லாஸ் இல்லாமல் கொண்டு வந்து விட்டுது. ஒரு 1% லாஸில் வந்து நின்றுது. அது அந்த இது வந்து அந்த இதோட நான் லிங்க் பண்ணி பார்த்தேன். நான் அருணாச்சல படம் வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்த படம். அந்த பணம் செலவழி. ஆமாம், இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலோட ஒத்து போகுது. இப்போ நம்ம சிவாஜி கணேசன் பாட்டு படம் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் படத்தில் ரொம்ப நம்மளுக்கு உடனே ஒரு ஆக்டிவேஷன் வரும். பட் சிந்திக்க வைக்கிறது சிவாஜி கணேசன் படம் நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து இப்போ இவர் அருணாச்சல படம் பெரிய மாற்றங்க. அடுத்தது இப்போ இவர் இப்போ மெடிடேஷன் பண்ண சொல்கிறாரு. இதில் வந்து பாபாவில் சொல்லுவார். அப்புறம் இது எல்லாமே வந்து இப்போ எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் கூட சொல்லுவாங்க, எம்டி வந்தாலும் பாசா மாதிரி தான் நடக்கிறார் அப்படிம்பாங்க. பாசா பார் அந்த படத்தை வந்து பாடி காட்டுவாங்க. நம்ம முன்னாடி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நடையே பார்த்தீங்கன்னா எல்லா மேனேஜருமே நம்ம கூட ஒரு 100 km ஸ்பீடு தான் ஓடிடுவாங்க. நம்ம பயங்கர ஸ்பீடாக தான் இருக்கும். நம்ம சாதாரண ஆமாம். ஏன்னா உலகத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. 800 கோடி மக்களுக்கு சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நோ டைம் டு வேஸ்ட் எனி. சும்மா சாதாரண கும்பிடு போடுறதுக்கோ அல்லது யாராவது ரெஸ்பீட் கொடுப்பான்னு பார்க்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை நம்மளுக்கு. அதனால் எவ்ரி செகண்டு நம்ம வந்து ரொம்ப ஏதாவது ஒன்று செஞ்சுட்டுக்கோன்னு நினைப்போம். அந்த பாபாவில் வரக்கூடிய பாபாவில் வந்து முக்கியமாக வந்து மெடிடேஷன் பண்ணுறப்ப சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு 8 பற்றி சொல்கிறாரு. அடுத்தது வந்து பாஷாவில் வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் வந்து அவருடைய இந்த ஸ்பீடு, அது எப்படி வந்து ஸ்பீடாக இருக்கார், எப்படி வந்து இது பண்ணுறாரு. அந்த பாஷாவில் வர்ற அந்த நடக்க இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நடக்கிறத பார்த்து. அந்த உள்ளத்தில் வந்து நேர்மையும் உள்ளத்தில் வந்து நோய் இல்லாமலும் மனசில் வந்து நேர்மையும் இல்லாமல் கள்ளம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த வேகம் வரும் உங்களுக்கு. அது இப்போ நீங்கள் காந்தி பார்த்துருக்கலாம், மகாத்மா காந்தி பார்க்கலாம். இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் எடுத்துட்டு இந்திரா காந்தி கூட ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் நடப்பாங்க. வேகம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அது மகாத்மா காந்திக்கு வந்து அவர் என்ன அவருடைய ஃபோக்கஸிங் வந்து வெள்ளைக்காரில் துறத்துக்கு மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ சாதாரண சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. பெரிய விஷயத்து நம்ம நோக்கமே இப்போ வந்து 800 கோடி மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போ நம்மளுக்கு சின்ன விஷயத்துக்கெல்லாம் நேரம் கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு கல்யாணம் எல்லா கல்யாணத்துக்கெல்லாம் போக முடியாது நம்மளால். அப்புறம் சின்ன ஃபார்மாலிட்டிக்கு போய் நம்ம கூப்பிடுவாங்க, சார் நீங்கள் வந்து திறந்து வச்சா நல்லா எப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா, என்னப்பா பண்ணுறது, நம்ம வேலை 800 கோடி மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டியது இருக்கப்பா அப்படின்னு. நீங்கள் இந்த கருத்தை கேள்வி கடைசியாக பார்த்த படம்னு கேட்குறேன். ஜெயிலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் அந்த இது நான் ரஜினிகாந்த் மிகப்பெரிய ரசிகர். ஆமாம், நான் ரொம்ப ரசிகர் தான். அதனால் நீங்கள் ஒவ்வொரு சீனு சொல்ல அடுத்த சீன் என்ன அடுத்த சீன். ஆமாங்க ஆமாங்க. நீங்கள் முணுமுணுக்கிற பாடல் சார் சும்மா பாடணும்னு இல்லை, சும்மா ஒரு மைண்டில் ஓடுற பாட்டு அப்படி எதுவும் இருக்குதா சார்? எனக்கு வந்து இந்த உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி அப்படி, அது அந்த பாட்டு வந்து ரொம்ப பழைய பாட்டில் அது வந்து ரொம்ப நல்லா. இப்போ ரஜினி பாட்டில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பாட்டு நல்லா இருக்கும். பட் அது இன்னும் நம்மளுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய பாட்டு வந்து இப்போ இந்த நிறையா பாட்டு வந்து நம்மளுக்கு ரஜினி பாட்டு வந்து அப்பப்போ நான் டெய்லியுமே வந்து வீட்டில் வந்து பாட்டு பாடிட்டு தான் இருக்கும். பாட்டு போயிட்டு வீட்டில் வந்து நான் வீட்டில் வந்து யோகா பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டு பாடு சமயத்தில், அப்புறம் சும்மா இருக்கும்போது மைண்டை வந்து எம்டியை வச்சுட்டு கூடாது. எம்டியை வச்சுட்டு தேவையில்லாத விஷயம் உள்ள போய் என்ன ரிசல்ட் ஆகிக்கும். அப்போ அந்த நம்ம மைண்டை ஒன்றா தத்துவ பாடலாக இருக்கும், இல்லை காட் சாங்ஸாக இருக்கும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பாடிட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால்
அதனால் இந்த முணுமுணுக்கிறதுங்கிறது வந்து பாரதியாரோட வார்த்தை வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன். எங்கு வெற்றி எதனில் வெற்றி கண்ணு மாறுகிரும் என நின்றாள் என் காளித்தாய் எனக்கு அருள் செய்தாள். அந்த காளித்தாய் வந்து எதிலையும் வெற்றி தான், அது சக்சஸ் மட்டும்தான் அப்படிங்கிறத ஆண் மனசுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன் நான். வீட்டில் வைஃப் எப்படி சார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா? அப்படி எதுவும் மனைவி எதுவும் அறிவுரை சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன விஷயத்துக்கு அப்படி சொல்லுவாங்க? ஏதாவது இப்போ உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் நினைக்கிற மாதிரி. என்ன விஷயத்துக்கு அவங்க அப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு? இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படிதான் மனைவி மந்திர ஆலோசனை சொல்லுவாங்க. அது இப்போ அவங்க பிஃபோர் த 93க்கு முன்னாடி ஒரு 9 இயர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த 30 இயர்ஸாக வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு இன்னும் அட்வைஸ் பண்ணி அவங்களும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த ஃப்ளோக்கு ஆமாம் சொல்கிற மட்டும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தூங்குங்க நிறைய அப்படிம்பாங்க, ரெஸ்ட் எடுக்க அப்படிம்பாங்க. இதை தான் சொல்லுவாங்க அதிகமாக. அப்புறம் சாப்பிட்ற நல்லா சாப்பிடும்பாங்க. சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க. நம்மளுக்கு வந்து டைஜஷன் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். நம்ம செய்கிற வேலை தங்க முடியுது நம்மளுக்கு பசி ஆகும். எல்லாரும் 6 இட்லி சாப்பிட்றாங்க, நம்ம 6 இட்லி சாப்பிட முடியாது. அதனால் வந்து அது இது அவங்க சொல்லுவாங்க. இப்போ எனக்கு பசி இவ்வளோதான் சமையாகுது, எனக்கு இவ்வளோதான் சாப்பிட முடியும் அப்படிம்பேன் நான். அக்கறையில் சொல்லுவாங்க. பட் நம்ம அந்த தேவையில்லாத பொருளை தேவையில்லாத குவான்டிட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆக வரைக்கும் நம்ம மூளை வேலை செய்யாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் போயிடும். வீட்டில் இப்போ மனைவி செய்கிற வேலையில் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார்? இந்த விஷயம் செய்கிறனால எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பிடிச்ச விஷயம் சொல்கிறேன். அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் அவங்ககிட்ட பிடிச்சி நான் யோகா டெய்லி பண்ணல சந்தோஷம் வருவேன். அவங்க ஃபிட்னஸோட கொண்டு நடப்பேன். அதுதான் பிடிச்ச விஷயம். அதுதான் பிடிச்ச விஷயம். அது வந்து அது வந்து ரொம்ப ஒவ்வொருத்தரோட கடமை கூட. இது நாட் ஓன்லி ஃபார் மீ, இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் திங்கிங் இஸ் லைக் தட். இறைவன் எனக்கு கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி முகமது நபிகள் சொல்லுவாங்க. இது வந்து என்னுடைய மனசை வந்து 3 நாள் கண்ணில் அடித்து தண்ணி கொட்ட வச்ச விஷயம் அது. என் இறைவன் எனக்கு கொடுத்த வரம் அப்படிங்கிறது. ஆலியார் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஆட்டோவில் எழுதி போட்டிருந்தாங்க. அந்த வார்த்தை வந்து 3 நாளாக எனக்கு கண்ணில் அது நினைக்க தண்ணி வந்து என் இறைவன் எனக்கு கொடுத்த அற்கொடை. இது மிகப்பெரிய வார்த்தை. இது என் மனைவி வந்து அப்படித்தான் நினைக்கிறேன். என் இறைவன் எனக்கு கொடுத்து அற்கொடை இது அப்படின்னு. இது எல்லாமே லைஃப்ல நம்ம ஒரு செல்போன் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலுமே இறைவன் கொடுத்த அற்கொடைன்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு we will respect it. இறைவன் கொடுத்த அற்கொடைன்னா முருகன் நம்ம நினைக்கிறோம், முருகன் வந்து வெளியில் வந்து இந்த வச்சுக்கப்பான்னு கொடுத்தா எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த இறைவன் கொடுத்த அற்கொடை. உங்களை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லாட்டி உங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்க எப்படி சார் கூப்பிடுவாங்க? பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்களோட பேர் எப்படி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, இப்படி கூப்பிடுவாங்க? ஆறுமுகம் தான் கூப்பிடுவாங்க. அது சிம்பிளாக அது கூப்பிடக்கூடிய பேருனால அது பெரிய பேராக இருந்தால் ஆறுமுகம் வெல்டன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லிக்கிற விஷயம் என்ன? இப்படி தட்டி கொடுக்குற விஷயம் என்ன சார்? தட்டி கொடுக்குற விஷயம் நான் வந்து எப்பவுமே இந்த ஆக்டிவாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணுங்கிறது நான் அது அன்னைக்கு என்னை அப்ரிஷியேட் பண்ணுவேன். நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். எப்பவுமே நான் வந்து இப்போ இந்த வேகமாக நடக்கிற மாதிரி தான் நம்ம எனர்ஜி லெவல் வந்து இப்போ குறையாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன் நான். அதுக்கு நீங்கள் தட்டி கொடுத்துட்டே இருப்பேன். உங்களோட லைஃப் பாலிசி என்ன சார்? வாழ்க்கையின் கொள்கை இருக்கும் தானே? ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்னா உங்களோட வாழ்க்கையின் கொள்கை என்ன? ஹாப்பியாக இருக்கிறது. அது சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கிறது. அப்புறம் நம்மளுடைய டார்கெட்டை பெருசாக வச்சுட்டு சின்ன விஷயத்துக்கு டைம் இருக்காதுங்க. இப்போ நம்ம நீங்கள் இப்போ சின்ன விஷயத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கோ அல்ல வாங்கன்னு கூப்பிட்றது அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்காக டைம் ஒதுக்குறதெல்லாம் இருக்காது. இப்போ உங்களை நினச்சி தான் வீட்டில் எல்லாம் பெருமைப்படுவாங்களா? மனைவி வந்து உங்களை நினச்சி பெருமைப்படுற விஷயம் நீங்கள் அறிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க சில நேரம், ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அப்படி கேள்விப்பட்ட விஷயத்தில் அவர் பொதுவாகவே நம்ம நினைப்பாங்க வீட்டில் ஃபேமிலியில் எல்லாத்தையும் விட வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பார் அப்படிம்பாங்க. அது பெரிய ஒரு விஷயம். அது நாட் ஒன்லி ஃபார் மை ஃபேமிலி, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நினைக்காம இருப்போமா? அதனால அவங்க இது பெருசாக சொல்லுவோம். பட் நான் அது பெருசாக அது ஒரு பெரிய அப்ரிசியேஷன் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா யாராவது அப்ரிசியேஷன் நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம செயலில் வந்து ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்காது, வெல்த்தியாகவும் இருக்காது. அந்த செயல் வந்து வெற்றி வாய்ப்பும் குறைஞ்சு போகும். ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம செயல் செஞ்சுக்கிட்டு ஒரு நடக்கட்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு இடைவேளையை தொடர்ந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.